பேங்க் எக்ஸாமில் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இதில் எந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேங்க் எக்ஸாமோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா காமனாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணாமல் காமனாக அந்த கிளர்க் பிஓலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு காமனாக ஒரு 6 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும். இதுவே நீங்கள் டெக்னிக்கலாக எஸ்ஓலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த மெயின் எக்ஸாமில் நீங்கள் என்ன ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இதில் எந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எப்பயுமே பிஓவை கம்பேர் பண்ணும்போது கிளர்க் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்போ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கனால கிளர்க்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கிளர்க்கை விட பிஓ ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. சொல்லப்போனால் அதிகப்படியான எஃபோர்ட் போட்டால் தான் பிஓவில் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிளர்க் பிஓவில் காமனாக ரீசனிங், ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ், அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டாபிக் இதுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிளர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிஓ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியா, எஸ்பிஐயா இதில் எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஐபிபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஐ வந்து கொஞ்சம் அதிகளவு டஃப்பாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ எக்ஸாமோட டஃப் பொறுத்து சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிக்கு கொஞ்சம் சேலரி கம்மியாக இருக்கும், அதை விட கொஞ்சம் ஹையாக ஐபிபிஎஸ்க்கு இருக்கும், அதை விட ரொம்ப ஹையாக எஸ்பிஐக்கு வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே டஃப்பாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.